ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. சென்னை மேயர் பிரியா தாவேகா எம்எல்ஏ பல்லவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாட்டான ஒரு இதுவானது தமிழகத்தில் இப்போ பரவிட்டு இருக்குங்க. அரசு நிகழ்ச்சியில் நடைபெற்ற இந்த சர்ச்சையை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். அதோடு இந்த சர்ச்சையில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சென்னை மேயர் பிரியாவுக்கோ தாவேகா எம்எல்ஏ பல்லவிக்கோ ஒரு முக்கியமான அரசு நிகழ்ச்சியில் சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு. அதுதான் இப்போ தமிழக அரசியலில் அடுத்து பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். வாங்க அதை என்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குவீங்க. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து சென்னை மேயர் பிரியா அவரை மரியாதை நிமித்தமாக கூட இதுவரை சந்திக்காதது பேசும் பொருளாகவே இப்போ வரைக்கும் இருந்து வருகிறது. ஆனால் மேயர் பிரியா காலில் காயம் காரணமாக சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் விஜயை சந்திக்க முடியவில்லை என்று கூறப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை முடிந்து அலுவல் பணிக்கு திரும்பிய போதோ மேயர் பிரியாவோ அல்லது துணை மேயர் மகேஷ்குமாரோ யாரோ முதல்வர் விஜயை இப்போ வரைக்கும் சந்திக்கவில்லை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய தாள்களாக பரவி வருது. இதனிடையே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மாநகராட்சி பிரதிநிதிகள் அழைக்கப்படவில்லை என்பதால் அதிருப்தி ஏற்பட்டதாக தாள்கள் பரவி விட்டிருக்கு. இது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அரசு தரப்புல மாநகராட்சி மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில முதல்வரோடு சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்புவது நியாயமில்லை என்று துணை மேயர் மகேஷ்குமார் இந்த மாதிரி எதிராக தாள்களை தெரிவித்திருக்கிறாரு. இதன் மூலம் அரசு நிர்வாகத்திற்கோ மாநகராட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையே மனக்கசப்பை ஏற்பட்டதாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாள்கள் பரவிட்டு இருக்கு. இந்நிலையில தான் மேயர் பிரியாவுக்கும் திருவிகே நகர் தாவேகா எம்எல்ஏ பல்லவிக்கும் இடையே பொதுவெளியில் ஏற்பட்டுள்ள மோதல் விவாதமாக இப்போ மாறியிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டது. புளியந்தோப்பு பகுதியில் உள்ள ஒரு உருது பள்ளியில் கட்டட திறப்பு விழாவில் சென்னை மேயர் பிரியா மற்றும் திருவிகா நகர் எம்எல்ஏ பல்லவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் ரிப்பன் வெட்டும் நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் மேயருக்கு முன்பாகவே தனியாக ஒரு கத்திரிக்கோலை வைத்து எம்எல்ஏ பல்லவி ரிப்பன் வெட்டினார். அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அப்போது மேயர் பிரியா மெழுகுபர்த்தி மூலம் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து பக்கத்தில் இருந்த எம்எல்ஏ பல்லவிக்கு மெழுகுபர்த்தி கொடுக்காமல் அருகில் இருந்த அதிகாரியிடம் கொடுத்து ஏற்ற சொன்னார். இதனால் கோபமடைந்த எம்எல்ஏ பல்லவி நிகழ்ச்சியை விட்டு புறப்பட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நிகழ்ச்சியாக திருவிகா நகர் தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை மேயர் பிரியா திறந்து வைத்தார். அப்போது மேயர் பிரியா குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு அடுத்ததாக எம்எல்ஏ பல்லவியிடம் மெழுகுபர்த்தியை கொடுத்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த பல்லவி மீதியுள்ள திரிகளையும் நீங்களே ஏற்றிவிடுங்கள் என்று கூறியுள்ளார். அரசு விழாவில் இந்த மாதிரி மேயரும் எம்எல்ஏவும் வெளிப்படையாக முட்டிக்கொண்ட இந்த சம்பவம் அங்கிருந்தோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இது குறித்து பேசிய எம்எல்ஏ பல்லவி மேயர் பிரியா வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு விளக்கமளித்த மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் புறக்கணிக்கவில்லை. புரோட்டோகால் படி ஐஏஎஸ் அதிகாரிக்கு பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும். அமைச்சர் இருக்கும்போது அவர் ஏற்றிய பிறகுதான் நான் ஏற்றுவேன். அதே போன்றுதான் நான் ஏற்றிய பிறகு ஐஏஎஸ் அதிகாரி ஏற்ற வேண்டும். அதன் பிறகுதான் எம்எல்ஏ ஏற்ற வேண்டும். இந்த புரோட்டோகால் அவருக்கு தெரியவில்லை. அதுக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க என்று தெரிவிக்கிறாங்க மேயர் பிரியா. ஸோ மேயர் பிரியா அவர்களும் அதுக்கப்புறம் எம்எல்ஏ பல்லவி அவர்களும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால சமூக வலைத்தளங்களில் இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு விவாத பொருளாக மாறிட்டுருக்கு. ஸோ மேயர் பிரியா சொன்னது கரெக்டுன்னு நினச்சா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மேயர் பிரியா செய்தது தவறு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இதனிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் வெளியான வண்ணமாகவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலையுடைய ராஜினாமா ஏற்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வெளியாகிருக்கு.
இனி அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாஜக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கா. ஸோ இந்த அரசியல் நியூஸை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இந்த முக்கியமான அரசியல் நியூஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நிபின் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் பரவிட்டிருக்கு. இதன் மூலம் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்திலும் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக மேலிடமின்றி வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சி மேலிடம் மீது அதிருப்தியில் இருந்து வந்தார். அதிமுகவோடு கூட்டணியை அவர் விரும்பாத நிலையில் சட்டசபை தேர்தலில் பாஜக கேட்கவில்லை. அதிமுகவோடு கூட்டணி வைத்தது. அதோடு பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை கடந்த ஆண்டு மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக நாயனார் நாகேந்திரனுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மொத்தம் 28 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டு ஊட்டியில் மட்டும் வென்றது. இதனால் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலக முடிவு செய்தார். கடந்த 1ஆம் தேதி டெல்லி சென்ற அண்ணாமலை நேற்று வரை அங்கு இருந்தார். இந்த சமயத்தில் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதோடு நிதின் நபீனிடம் ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை வழங்கினார். இதையடுத்து அண்ணாமலையை சமாதானப்படுத்த மேலிட தலைவர்கள் முயன்றனர். ஆனால் அண்ணாமலை ராஜினாமா முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. இதற்கிடையே தான் இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு அண்ணாமலை தனது சமூக வலைத்தள வழியாக நேரில் உரையாற்ற உள்ளதாக அறிவித்தார். இந்த சமயத்தில் அவர் பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சி அல்லது புதிய இயக்கம் தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே தான் அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்பட்டுள்ளதாக பாஜக மேலிடம் இன்று அறிவித்திருக்கு. இது தொடர்பாக பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது என்னன்னா, தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக கூறி வழங்கிய கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் ஏற்றுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் அண்ணாமலை பாஜகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளார் என்பது தற்போது வெளியாயிருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ். இந்த பிரேக்கிங் நியூஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த நியூஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். மெயினாக இப்போ சென்னை மேயருக்கும் கூடவே MLA பல்லவிக்கும் நடைபெற்ற இந்த சண்டை தான் இன்னும் வைரலாக பரவிட்டுருக்கு. ஒரு பக்கம் மேயர் செய்த புரோட்டோக்கால் கரெக்டு தாங்கிற மாதிரியும் வருது. இன்னொரு பக்கம் பல்லவியுடைய விஷயம் கரெக்டு தான், அவங்க சொல்கிற மாதிரி புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் பரவுது. ஸோ இப்போ விவாதமாக மாறிட்டுருக்கு. ஸோ அடுத்த கட்டம் என்னங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்த்து இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.